வாங்க எல்லா வரி நிபுணர்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட்ட பத்தி பார்க்கலாம். இந்த அறிவிப்பு ரொம்ப சீரியஸான ஒரு எச்சரிக்கையோட வருது. வட்டி ஆய்வு ரெண்டுமே வரலான்னு சொல்றாங்க. இப்போ போர்ட்டல்ல வரி பொறுப்பு முறிவுன்னு ஒரு புது ஃபீல்ட கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்படின்னா நீங்க கட்டுற வரி இந்த மாசத்தோடதா இல்ல போன மாசத்தோடதான்னு நீங்க தெளிவா சொல்லணும். இந்த மாற்றம் ரொம்ப முக்கியம். நடப்பு கால பொறுப்பையும் முந்தைய கால பொறுப்பையும் இது தெளிவா பிரிக்குது. இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு இணக்க தேவை. ஏன் அப்படிங்கறத பாப்போம். இந்த முழு அப்டேட்டுமே சிஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 50 அமல்படுத்த தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்க லேட்டா வரி கட்டினா வட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி, யாருமே சொல்லாம போர்ட்டல் எப்படி இந்த விதியை தானா செயல்படுத்துது? நீங்க முந்தைய கால பொறுப்புன்னு காட்டும்போதே சிஸ்டம் லேட் பேமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும். வட்டியிலிருந்து தப்பிக்க பழைய வரிய புது கணக்குல காட்டுறத தடுக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். ஒருவேளை இதுல ஏதாவது தப்பு நடந்தா அதோட நேரடி விளைவுகள் என்னவா இருக்கும்? நீங்க பழைய பொறுப்புன்னு டிக்ளேர் பண்ணாலே போதும், போர்ட்டல் தானாகவே வட்டியை கணக்கிட்டுடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸ் முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டட், அதனால பாசி குறைக்க வாய்ப்பே இல்ல. தப்பா ஏதாவது ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆய்வு அல்லது தணிக்கை வர வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகும். இந்த அபராதங்களை எல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறை ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த 4 ஸ்டெப் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்றது ரொம்ப அவசியம். சரி, இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட்க்கு பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம் என்னன்னு பார்க்கலாமா? இது வெளிப்படைத்தன்மை அப்புறம் ஆட்டோமேட்டட் இணக்கம்னு ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. இந்த மாற்றம் ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். உங்க கணக்குகள் இந்த ஆட்டோமேட்டட் ஆய்வுக்கு தயாரா?